நம்ம மேலே எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறோம். கான்ஃபிடென்ஸ் மட்டும். ஆக்சுவலாக வந்து நான் ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு வரும்போது எனக்கு சமைக்க தெரியாது, ஒரு காஃபி கூட போட தெரியாது. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் 2002 காலேஜ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, என்னோட அப்பா பிஸ்னஸை வந்து எடுத்து செய்யணும்னு சொல்லி. ஸோ அப்போ தான் வந்து சமையல் கற்றுக்க ஆரம்பித்தேன். மூவி பண்ணுறப்போ, மெஹந்தி சர்க்கஸ் அப்போ நான் வந்து காலேஜ் கல்ச்சுரல், ஸ்கூல் ட்ராமா அந்த மாதிரி எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. ஆனால் எனக்கு பிடிக்கும், பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ கற்றுக்கிட்டு பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் அது ஒரு புது அனுபவம். ஸோ அந்த அனுபவத்தை நம்ம லைஃப்பில் கிடைக்கிற பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம வந்து அதை ஒரு வெற்றி படிக்கட்டாக மாற்றணும் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் அது இருந்தால் உலகத்தையே ஜெயிக்கலாம். ரொம்ப நன்றி சார். சார் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் வந்து சமைக்க தெரியாது கற்றுக்கிட்ட தொழிலுக்கு வந்தேன், நடிக்க தெரியாது கற்றுக்கிட்டு தொழிலுக்கு வந்தேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ரியாலிட்டி ஷோ வரைக்கும் வந்துக்கிட்டதுக்கு மெயினான காரணம் உங்களோட கான்ஃபிடென்ட்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயம் வந்து கற்றல் அப்படிங்கிறதையும் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் சார். அப்போ ஒரு ஆண்டர்பிரனருங்கிறவருக்கு அப்டேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கிறத உங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்குறோம். அப்போ நீங்கள் இப்போ நாங்களாம் என்னால் இந்த மாதிரி டைம் மாதிரியான ஃபோரமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு தொழில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கற்றுக்குறோம் சார். நீங்கள் தொழிலை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கியிருக்கீங்க. இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எங்கே இதெல்லாம் கற்றுக்குறீங்க, எப்படி இப்படிலாம் கற்றுக்குறீங்க சார்? ஆக்சுவலாக நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய ஆசான்கள் தான். ஏதோ ஒரு வகையில் அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல குவாலிட்டிஸை கற்றுக்கலாம். ஒரு ஏதோ ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருந்து ஒரு டேக்அவே நம்மளுக்கு இருக்கும். அது வந்து நம்ம வந்து கான்சியஸாக பண்ணுறதில்ல. ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசி பழகிறப்போ, ஒருத்தங்களை மீட் பண்ணுறப்போ அந்த கற்றுக்கணுங்கிற அந்த அந்த ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதை வந்து ஒரு மேக்னெட் மாதிரி அப்சர்வ் பண்ணிடுவோம். டிஷ்யூ இல்லையா? டிஷ்யூ இல்லையா? என்னப்பா இருக்கா? பிரியாண்ட மீன் காலி இல்லையாப்பா? பிரியாண்ட மீன் காலி இல்லை. ஒன்று காலி பண்ணி வச்சேன்.